ஹைதராபாத்தில் ஏடிஎம் மையத்தில் பணம் டெபாசிட் செய்ய வந்த வியாபாரியை துப்பாக்கியால் சுட்டு 6 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அதிகாலை நேரம் அரங்கேறிய படுபயங்கர சம்பவத்தில் போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? ஏடிஎம்மில் பணம் டெபாசிட் செய்ய சென்ற ஆடை வியாபாரி மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்ம நபர்களின் சிசிடிவி காட்சிகள்தான் இது. குண்டடிபட்டு உயிருக்கு போராடியவர்களிடம் இருந்து 6 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பியுள்ளனர். ஹைதராபாத்தை அலறவிட்ட ஏடிஎம் மைய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் பரபரப்பு பின்னணி என்ன? ஹைதராபாத் கோடியில் உள்ள எஸ்பிஐ வங்கி கிளையின் ஏடிஎம் மையத்தில் இதே பகுதியைச் சேர்ந்த ஆடை வியாபாரி ரஷீத் பணம் டெபாசிட் செய்ய வந்துள்ளார். அப்பொழுது இப்பகுதியில் காத்திருந்த கொள்ளையர்கள் இருவர் ரஷீத் ஏடிஎம் மையத்தில் நுழைந்தவுடன் சட்டென்று உள்ளே புகுந்தனர். ரஷீத்திடம் இருந்த பையில் பணக்கட்டுகள் இருப்பதை கண்டவர்கள் அவரை தாக்கி பணப்பையை அபகரிக்க முயன்றனர். ஆனால் ரஷீத் மர்ம நபர்களை எதிர்த்து நின்று பணப்பையை பறிக்க விடாமல் தடுத்து போராடி உள்ளார். அதனால் மர்ம நபர்களில் ஒருவர் மறைத்து வைத்திருந்த கைத்துப்பாக்கியால் ரஷீத்தின் காலில் சுட்டுள்ளார். அதில் ரஷீத் சுருண்டுவிட கொள்ளையர்கள் பணப்பையை அபகரித்து கொண்டு தயாராக வைத்திருந்த ஸ்கூட்டரில் ஏறி தப்பிச் சென்று விட்டனர். மக்கள் மூலம் தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் வலியால் துடிதுடித்துக் கொண்டிருந்த ரஷீதை மீட்டு சிகிச்சைக்காக உஸ்மானியா மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிந்து கொள்ளையர்களை பிடிக்க களத்தில் இறங்கினர். துப்பாக்கிச்சூடு நடத்தி கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள்? துணி வியாபாரியான ரஷீத் 6 லட்சம் ரூபாயுடன் அந்த நேரத்தில் ஏடிஎம் மையத்திற்கு வருவது எப்படி கொள்ளையர்களுக்கு தெரியும்? பெரிய தொகை என்பதை முன்கூட்டியே அறிந்து திட்டமிட்டு துப்பாக்கியை கொண்டு வந்தது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். மேலும் சிசிடிவியில் பதிவான கொள்ளையர்களின் புகைப்படங்களை மாநிலம் முழுக்க அனைத்து மாவட்ட காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி வைத்து அலர்ட் படுத்தியுள்ளனர். மேலும் தடயவியல் வல்லுநர்களின் சோதனையில் முக்கிய துப்பு கிடைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் கொள்ளையர்கள் பிடிபட்டால் மட்டுமே சம்பவத்தின் முழு பின்னணி குறித்து தெரிய வரும். ஒட்டுமொத்த ஹைதராபாத் காவல்துறையும் தற்பொழுது மும்முனை தேடுதல் வேட்டையில் தீவிரம் காட்டி வருகின்றனர்.